ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீவிங்ஸ். ஸ்கொயர் எனி நம்பர். நம்ம எப்படி எவ்வளோ பெரிய நம்பர் இருந்தாலும் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறன்னு. ஸ்கொயர்னால் என்ன ஃபஸ்ட்டு? இப்போ 1 ஸ்கொயர்னால் 1 இன்ட்டு 1. அதான் அந்த நம்பரை அதே நம்பரெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறது தான் ஸ்கொயர். இப்போ 2 ஸ்கொயர்னால் 2 இன்ட்டு 2 = 2. அது ஒரு நம்பர்னு 1 ஸ்கொயர்னால் அந்த நம்பரை அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். 2 ஸ்கொயர்னால் 2 மறுபடியும் 2ஆல், 3 ஸ்கொயர்னால் மறுபடியும் 3ஆல் அதே நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? 2 டைம் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ சின்ன நம்பர்னால் நம்ம போட்டுடலாம். பெரிய நம்பர்னால் எப்படி போடலான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ட்ரிக்கை இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ 42 ஸ்கொயர். இதை ரவுண்ட் பண்ணுங்கள். 42னா நியரஸ்ட்டு ரவுண்ட் நம்பர் 40. ஓகேங்களா? இங்கே 42. அப்போ எவ்வளோ 42 எவ்வளோ அதிகமாக இருக்குது? 2. சரிங்களா? ஓகே, நியரஸ்ட் ரவுண்ட் நம்பர் 40. தென் இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 44. ஓகேங்களா? மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 44 4ஆல் மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 0 எண்டில் ஆட் பண்ணிக்கோங்க. 4 4s are 16. ரிமைனிங் 1. 4 4 16. 16 + 1 17. இந்த 0வை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 2 இருக்குல்லங்க, அதையும் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. அப்போ 2 ஸ்கொயர் 4. ஸோ ஆன்சர் இஸ் 1764. இதாங்க ஆன்சர். இதோட ஆன்சர் 1764. ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த சம் பாருங்கள். 84 ஸ்கொயர். நியரஸ்ட் நம்பர் 80. 80லேருந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது? 4ஆ? ஓகேங்களா? அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 84ஐயும் + 4ஐயும் ஆட் பண்ணுங்கள். 88. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 80யும் 80 மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 8s are 64. ரிமைனிங் 6. 8 are 64. 64 6 70. இந்த 0வை எண்டில் ஆட் பண்ணிக்கோங்க. 4 ஸ்கொயர் எவ்வளவு? 16. ஆட் பண்ணுங்கள். 6507. அப்போ இதோட ஆன்சர் 7056. ஓகேங்களா? இப்போ இந்த நம்பர் 42 84. இந்த இப்போ 42 30னா அந்த 45க்கு உள்ளே இருந்தால் இப்படி. 80 to 90னா 85க்குள்ளே இருக்கும்போது இப்படி. ஓகேங்களா? இதே 58, அது 52 60, 55, அது 55க்கு மேலே போனால் எப்படி போடலாம்? அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இதே மாதிரி இந்த சம்மை இதே மாதிரி போட்டாலும் ஆன்சர் வரும். இன்னொரு மெத்தடு சொல்கிறேன் பாருங்கள். இது நியரஸ்ட் நம்பர் என்ன? 60 போட்டுக்கலாமா? எவ்வளோ 60க்கு எவ்வளோ அதிகமாக இருக்குது? கம்மியாக இருக்குது. 2 கம்மியாக இருக்குது. அப்போ மைனஸ், இதை மைனஸ் பண்ணிடணும். இங்கே நம்ம ஆட் பண்ணோம். ஓகேங்களா? இங்கே ஏன்னா நம்பர் கூட இருக்கனால ஆட் பண்ணோம். இங்கே நம்பர் கம்மியாக இருக்குது. அப்போ இது மைனஸ் பண்ணோம். 58 - 2 56. அப்போ 2 56 6ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 6 are 36. ரிமைனிங் 3. 6 5s are 30. 30 + 3 33. இந்த 0 எண்டில் போட்டுக்குங்க. இது என்னது? 2 ஸ்கொயரை பண்ணிங்கன்னா 4. அப்போ 4 6 3 3. இந்த மாதிரி போடலாம். இல்லாட்டி இந்த மெத்தடில் இதை போடலாம். இந்த மாதிரி இது ரியல்ஸ் நம்பர் 50. ரொம்ப அதிகமாக இருக்க எவ்வளோ? 8. அதிகமாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. 58 + 8 66. அப்போ 66 5ல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 313 வரும். இந்த 0வை இங்கே போட்டுக்கோங்க. அப்புறம் 8 ஸ்கொயர் 64. ஆட் பண்ணிங்கன்னா இந்த நம்பர் இது சேமாக வருதா? அதாவது நம்ம 55க்கு மேலே போகிறனால நம்ம 60ஆக எடுத்துக்கிட்டு எவ்வளோ நம்பர் 60லேருந்து இங்கே கம்மியாக இருக்குது? 2. அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி இங்கே போடணும். இல்லாட்டி நீங்கள் 15 எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ நம்பர் அதிகமாக இருக்கோ அந்த நம்பரை இந்த நம்பரையும் ஆட் பண்ணிக்கிட்டு இப்படியும் போட்டு செய்யலாம். அது இந்த மெத்தட் நான் ஃபஸ்ட்டு போட்டால் இந்த மெத்தட். இது வேறு மெத்தட். ஆனால் ரெண்டுமே போடலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது போட்டுக்குங்க. இப்போ அடுத்த சம்முக்கு 2 மெத்தட் போடுறேன் பாருங்கள். இதோட நியரஸ்ட் நம்பர் 100 வச்சுக்கலாமா? 100. எவ்வளோ நம்பர் கம்மியாக இருக்குது? 3. ஓகேங்களா? அப்போ 97 - 3 94. ஓகேங்களா? மல்டிப்ளை பண்ணுங்கள். 194 94. 2 0 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 3 ஸ்கொயர் 9. அப்போ 9409. இதாங்க ஆன்சர். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த மெத்தட் போட்டாலும் ஃபஸ்ட் மெத்தட் அதை போடுவோம். இப்போ நியரஸ்ட் நம்பர் 19 வச்சுக்கோங்க. 97 ஸ்கொயர்டை நியரஸ்ட் நம்பர் 19 வச்சுக்கிறோம். எவ்வளோ நம்பர் அதிகமாக இருக்குது? 7. அப்போது 97 + 7 எவ்வளவு? 14. ரிமைனிங் 1 104. மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ 9 இது மல்டிப்ளை பண்ணுங்கள். 9ஐயும் 104ஐயும் 9 4s are 36. ரிமைனிங் 3. 0 9s are 0. அந்த 3ஐ போட்டுருங்க. 1 9s are 9. அந்த எண்டில் இதை போட்டுருங்க. 7 ஸ்கொயர் எவ்வளவு? 49. அப்போது 9 10. ரிமைனிங் 1 4 9. சேம் ஆன்சரா? அப்போ எப்படி போட்டாலும் சேம் ஆன்சர் தான். அதாவது கிவன் நம்பர் இப்போ 97னா நியரஸ்ட் நம்பர் நம்ம 100 வச்சுட்டோன்னா 97 100 பெருசு. அப்போது நம்ம எவ்வளோ டிஃப்ரென்ஸ் நீங்கள் எழுதியிருக்கோம்ல 100க்கு 93யா? அப்போ அந்த 3 கூட அந்த 3 97லேருந்து மைனஸ் பண்ணிடணும். ஓகேங்களா?
தென் நம்ம வந்து இப்போ கிவன் நம்பரோட நம்ம நியரஸ்ட் நம்பர் கம்மியாக எடுத்துக்கிட்டோம்னா இப்போ 97க்கு 19 எடுத்துக்கிட்டோம்னா அதிகமாக எவ்வளோ இருக்குது 7 இருக்குது 90யோட அதிகமாக இருக்குது. அப்போது 7ஐயும் 97ஐயும் ஆட் பண்ணி நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இந்த ட்ரிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.